1968 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி மாத்தளை தேவகூவ கிராமத்தில் அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார். ரன்பண்டா சீலவதி தம்பதிகளின் இரண்டாவது புதல்வராக பிறந்த அனுரகுமார தம்புத்தேகம ஆரம்ப பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்றார். பின்னர் தம்புத்தேகம மகா வித்தியாலயத்தில் உயர்தரம் கற்ற அவர் பாடசாலை பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தார். 1987ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டங்களின் போது மாணவ செயற்பாட்டாளராக அவர் முன்னின்று செயற்பட்டார். 1992ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க கல்வி பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசித்தார். பல்கலைக்கழக மாணவராக சமூக அரசியல் செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு செய்த அனுரகுமார திசாநாயக்க 1995ஆம் ஆண்டு விஞ்ஞான முதுகலை பட்டம் பெற்றார். மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக பதவி வகித்த அனுரகுமார திசாநாயக்க 1997ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவு செய்யப்பட்டார். 1998ஆம் ஆண்டில் அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் கிடைத்து ஒரு வருடத்தின் பின்னர் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் மத்திய மாகாணத்தில் போட்டியிட்டார். 2000ஆம் ஆண்டு தேசிய பட்டியலில் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த அனுரகுமார திசாநாயக்க 2004ஆம் ஆண்டு குருநாகல் மாவட்ட மக்கள் வாக்குகளினால் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் விவசாய, காணி, நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வள அமைச்சராக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்க அந்த துறைகளில் குறிப்பிடத்தக்க சேவையை ஆற்றியதுடன் புதிய திட்டங்கள் பலவற்றையும் அறிமுகப்படுத்தினார். 2008ஆம் ஆண்டு முதல் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் அவர் செயற்பட்டார். 2010ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்தார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் 7வது தேசிய சம்மேளன கூட்டத்தின் போது அந்த கட்சியின் தலைமை பொறுப்பு சோமவம்ச அமரசிங்கவிடமிருந்து அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டதுடன் இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியின் பிரதம குரலாவாக மக்களுக்காக குரல் எழுப்பினார். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டதுடன் அதன் தலைவராக அனுரகுமார திசாநாயக்க செயற்பட்டு வருகின்றார். அதே வருடத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 4,18,553 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்காக முன்னின்ற அனுரகுமார திசாநாயக்க 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலும் வெற்றி ஈட்டி மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய மாநாடு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதுபோது மீண்டும் ஒருமுறை கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக துணிச்சலாக முன்னின்றதுடன் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்த மக்கள் பிரதிநிதியாவார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளில் கொள்கை பிரகடனத்தை மக்களிடம் சமர்ப்பித்து அனுரகுமார திசாநாயக்க இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆணையை கோரியிருந்தார்.